என் புள்ள ஏழுமலைக்கு ஒரு பொண்ணு பாருங்க. உங்க புள்ளையாண்டானுக்கா? அண்ணா, ஊரை காக்குற ஐயனார ஒருத்தருக்கு சொந்தமாக்கலாமோ? உங்க பையன் மக்கள் சொத்தாச்சே. கரெக்டா சொன்னேன். ஆஞ்சநேயருக்கும் ஐயப்பனுக்கும் பொண்ணு பாக்குற கதையான ஆச்சு. வாய மூடுறா. என் மகன் இந்த ஊரை காக்குற சாதாரண ஐயனார் இல்ல, இந்த உலகத்துக்கே படி அளக்கிற ஏழுமலையா, இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துற பரமசிவன், தர்மத்தை நிலைநாட்டுற கிருஷ்ண பரமாத்மா. அவங்களுக்கு எல்லாம் கோயில் இருக்கு, கூடவே குடும்பம் இருக்கு. கரெக்டா சொன்னேன். நீங்க சொன்னவா எல்லாருமே ஒண்ணுக்கு 2 சம்சாரம் வச்சுட்டு இருக்கா. ஆமா ஆமா. இப்ப சொல்லுங்க, என் பையன் ஏழுமலைக்கு நான் ஏன் கல்யாணம் பண்ணி பார்க்க கூடாது? தாராளமா. ஆண்டவன் பீனல் கோடு படி இந்த மேரேஜ் செல்லுபடி ஆகும். ஆனா உங்க அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் நீங்க ராஜ பரம்பரையில பொண்ணு எதிர்பார்ப்பேன். ராஜ குடும்பத்து பொண்ணெல்லாம் எனக்கு தேவையில்லை. தீர்க்க சுமங்கலி யோகம் இருக்கிற பொண்ணா இருந்தா போதும். ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல. அண்ணா, நான் வச்சிருக்கிறத வெளியே எடுத்து காமிச்சேன், நீங்க அசந்துருவேன். பொண்ணு பேரு லட்சுமி, சுவாதி நட்சத்திரம், துலா ராசி. நீங்க கேட்டாலே தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பரிபூர்ணமா இருக்கு. முகத்தை பார்த்தாலே லட்சுமி கடாட்சம் தெரியுது. இந்த பொண்ணுதான் என் பையனுக்கு பொருத்தமானவ. இவளையே பேசி முடிச்சிருங்க. அப்ப சரி, சுபஸ்ய சீக்கிரம் பா. ஆனா என்னையா ஆனா? உங்க பையன் ஏழுமலைக்கு கத்தியும் ரத்தமும் கூட்டும் பொரியலும் மாதிரி. ஆனா இந்த பொண்ணு உடஞ்ச பிளேட பார்த்தாலே ஒரு வாரம் ஜுரத்துல படுத்துருவா. பட்டாக்கத்திக்கும் பட்டாம்பூச்சிக்கும் ஒட்டு போட முடியுமா அண்ணா? உன் தலைய அடகு வைப்பியோ இல்ல அறுத்து வைப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த லட்சுமி தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். அண்ணா, ஒருவேளை அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டா? ஏண்டா அண்ணா, உனக்கு திவசம் பண்ற மந்திரம் தெரியுமில்ல? நன்னா தெரியும்னா. அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. இந்த கணபாடிகளை அவ்வளவு லேசா நினைச்சுட்டேளா? நுண்டி குதிரையை கூட கிண்டியில ஓட விட்டு நான் ஜெயிக்க வைப்பேனாக்கும். அண்ணா, நம்ம பையன் ஏழுமலையை பத்தி நான் 7000 பொய்களை சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சு வைக்கிறேன். அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுமா? வாங்க. இன்னும் 1 வாரம் 10 நாள்ல குணமாயிடியா? சூப்பர். பழம் நெத்தியோட இருக்கப்படாது. வந்த இடத்துல வாயை வச்சுட்டு பேசாம இருக்கணும். எதுவா இருந்தாலும் இவர்தான் பேசுவார். உங்க அப்பா சொல்லி அனுப்பியிருக்கார். அப்பா சொல்லிட்டாருல, அதுக்கப்புறம் இவர் வாயை திறக்க மாட்டார். சீக்கிரம் ஆகட்டுமா? வாங்கோ வாங்கோ வாங்கோ. என்ன மீண்டும் மீண்டும் இவரே வந்துட்டு இருக்கார்? உங்க பொண்ணு வரலையே? பொண்ணு இப்ப வந்துருவா. ஆமா. இதுல பொண்ணு யாரு? 2 பேருமே பொண்ணுதான். கல்யாண பொண்ணு யாரியா? எங்க நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்பா. பொண்ணு பார்க்க வந்திருக்குமா இல்ல குவிஸ் ப்ரோகிராம்ல பங்கெடுக்க வந்திருக்குமா? பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. குனிஞ்சு காப்பியை வச்சுட்டு அதோ அங்க போய் நிக்கிறாளே அவ பொண்ணு. பக்கத்துல குனியவே முடியாம குத்துக்கலாட்ட நிக்கிறாளே அவ தமக்கை. தம்பி, என் பொண்ணு தனக்கு வரப்போற புருஷன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு அவ சில அபிப்பிராயங்களை வச்சிருக்கா. ஐயா, எந்த பொண்ணுமே தன்னை கட்டிக்க வர்றவன் கோழையா இருக்க கூடாது, வீரனாத்தான் இருக்கணும்னு நினைப்பா. அந்த விஷயத்துல எங்க ஏழுமலை வீராதி வீரே சூராதி சூரே. கையில கம்பு எடுத்து சும்மா வீடு கட்டுவாரு பாருங்க. சும்மா இரண்டா, நான் சொல்றேன். கையில கம்பும் கீத்தும் எடுத்து இவன் குடிசை வீடு கட்டினான்னா விமானமே ஊடுருவி போனாலும் அதை உடைக்க முடியாதுங்கிற. அது இல்ல ஐயரே, ஊருக்குள்ள 2 கோஷ்டிக்கு தகராறுனா நிச்சயமா ஏழுமலையை அங்க பார்க்கலாம். சும்மா பூந்து விளையாடு வர தெரியுமே, தொலைஞ்சது போ. அதாவது கூட்டத்துக்குள்ள இவன் பூந்து வாயால விளையாடி அருமையான தீர்ப்ப சொல்லுவான்னு இவன் சொல்றா. என்ன நீங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள பேச மாட்டாரா? நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவா. ஏன் காலி குடம் கூட தான் தழும்பாது. அவர் பேசலன்னா என்னம்மா? நீ ஏதோ கேட்கணும்னு சொன்னியே, அத கேள. புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருக்கணும்? பொண்டாட்டி பூந்தோட்டமா இருக்கணும், புருஷன் அதுக்கு வேலையா இருக்கணும். அப்போதான் சந்தோஷ தென்றலா வீசும். தம்பி, உங்களுக்கு என் பொண்ணு பிடிச்சிருக்கா? எங்க அப்பாக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரிதான். நான் இங்க வந்தது நான் பொண்ணு பார்க்கணுங்கிறதுக்காக இல்ல, பொண்ணு என்ன பார்க்கணுங்கிறதுக்காக. உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்களேன். ஐயா
வாங்க 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 ஐயா ஏன் பிள்ளைங்களா கூட்டிட்டு வரல போய் உட்காருங்க. ஏழுமலை மணவரைக்கு வர மாட்டேங்கிறார் ஐயா. அப்படியா? எழுமலை ம். எழுமலை ஏப்பா மணமேடைக்கு வரமாட்டேன்னு சொன்னியா? அண்ணனுங்க இல்லாம எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறது? அவங்க வரட்டும். மச்சான் என்ன இது? தாலி கட்ட போறது நீங்களா இல்ல உங்க அண்ணனுங்களா? ஏய், உனக்கு என்ன தெரியும்? கல்யாணம் அங்கிருந்து அடிக்கடி நடக்குமா? அவங்க இல்லாம நான் தாலி கட்ட மாட்டேன். கொஞ்சம் இருங்க சம்பந்தி. ஏய் சொன்னா கேளுப்பா. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள மணவரையில வந்து உட்காரு. என்ன மன்னிச்சுடுங்கப்பா. அண்ணனுக்கு எப்போ வருவாங்களோ அப்பதான் எனக்கு முகூர்த்த நேரம். தம்பி நம்ம ஊர் வில்லு வண்டியை நம்பலாம், விமானத்தை நம்ப முடியுமோ? வெளிநாட்டுல இருந்து புறப்பட்டாவா எந்த நிமிஷமும் இங்க வந்து சேர்ந்துடலாம். அதுக்குள்ள நாம செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, சொந்தமும் பந்தமும் சோத்துக்காவே காத்துட்டு இருக்கா. என்னது? முகூர்த்தத்துக்காவே காத்துட்டு இருக்கா. இத பாருங்க, என் அண்ணனுக்கு வர வரைக்கும் இருக்கிறவங்க இருக்கட்டும், இல்லாதவங்க பத்தி எனக்கு கவலை இல்ல. எழுமலை உங்க அப்பா சொல்றத கேளுப்பா. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அந்த பொண்ணுகளுக்கு தாலி கட்டுப்பா. இல்லப்பா, அவங்க வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அவனுக்கு வரமாட்டானுங்கடா. அவனுக்கு வரமாட்டானுங்கப்பா. ஏன்? இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னா உன் மனசு சங்கடப்படும் தான் நான் சொல்லாம இருந்துட்டேன். இந்த பார், கல்யாணத்துக்கு வர முடியாது. அவனுக்கு அமெரிக்காவில இருந்து அனுப்புற தந்தி. அவனுக்கு ரொம்ப பிஸியா இருக்கானுங்களா, வர முடியாதா? லீவு கிடைக்கும் போது தான் வர முடியும்னு எழுதியிருக்கானுங்க. நீ என்னடானா? எழுமலை 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 நான் சொல்றதை கேளுப்பா. எழுமலை எழுமலை அப்பா சொல்றத கேளுப்பா. எழுமலை நில்லுப்பா. எழுமலை இருப்பா. எழுமலை நிறுத்துங்க. ஊதர வாத்தியத்தை உரையில போடுங்க. ஏழுமலைய பாதி கல்யாணத்துல உருவிண்டு ஓடிட்டான். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் அண்ணனுங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கே இப்பதான் தெரியுது. ஐயா, எங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. ஏழுமலை வந்துட்டான். நான் இருக்க, கவலைப்படாதீங்க. அண்ணா, அங்க பாருங்க ஏழுமலை.